இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்துட்டு அந்த சிலைகள்லாம் வந்து கரைக்கிறதுக்காண்டி அங்கே வந்துட்டு கட்டிட கழிவுகளை ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க சார். தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் வந்து அதை வந்து சரி பண்ணுங்க, அதை நீக்குங்கன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்காங்க சார். ஆனால் கார்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வந்துட்டு எதுவுமே பண்ணலையா சார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருக்கதா செய்தி வந்திருக்கு சார். எதுக்கு சார் இவ்வளோ தாமதம்? தாமதம்ன்றதை விட இது ஏன் நடந்தது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டு காலமாக இந்த விநாயகர் சதுர்த்தி சிலைகளை கரைக்கும் வேலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த விநாயகர் சதுர்த்திக்கும் இதுபோல் கடற்கரையில் சாலை அமைக்கும் வேலையை மாநகராட்சியோ காவல்துறையோ செய்ததே இல்லை. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கட்டட இடிபாடுகள்லாம் இருக்கும்ல, டெப்ரி கட்டிட இடித்த இந்த செங்கல் இதெல்லாம் கான்கிரீட் எல்லாம் இருக்கும்ல, இதை கொண்டு போய் நேரடியாக கடற்கரையில் கொட்டியிருக்கிறார்கள். இது எதற்கென்றால், கிரேன்களும் இந்த பொக்லைன் இயந்திரங்களும் அந்த விநாயகரை பெரிய பெரிய விநாயகர்களை தூக்கி கொண்டு வரும்போது அது நேரடியாக பீச்சுக்கு போய் அங்கே கொட்டுவதற்கு ஏற்ப இதை செய்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா, இதில் விசாரணைக்கு உத்தரவிடணும். ஃபஸ்ட்டு யார் அங்கே அதை கொட்டுறதுக்கு ஏற்பாடு செய்தது? இது என்ன காரணம்னா, அது பீச்சில் மணல் தான் இருக்கணும். அங்கே போய் நீங்கள் கட்டடத்தோட இடிபாடுகளை போய் கொட்டுனேன்னா பீச்சில் எவன்பா நடக்க முடியும்? நீங்கள் அங்கே போய் கொட்டுறீங்க, நீங்கள் அங்கே கொட்டிட்டு போகிறீங்க. கடல் தண்ணி சில நாட்களில் மேலே ஏறி வரும். அப்படி வரும்போது அந்த கல் போய் அந்த மீனவர்களோட வலைகளையும் படகுகளையும் சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா?